பதிவாகாத வரலாற்று அதிசயம். பள்ளிப்படை கோவிலும் நடுக்கல்லும் ஒரே கல்லில் இணைந்த வரலாற்று சாட்சி. பள்ளிப்படைங்கிறது ஒரு கோயில். இந்த ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் காட்டியிருக்காங்க. இது ஒரு குடை, இங்க வந்து கண்ணாடியை காட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு தான் இது நடுகல்ன்றதை காட்டுது. குடையும் இந்த கண்ணாடியும் பாத்தீங்கன்னா ஒரு குறுநில தலைவனுக்கான அடையாளங்கள். இது ஒரு பெரிய பெரும் மன்னனும் இறக்கல, பெரும் மன்னனும் இந்த பகுதியை ஆட்சி பண்ணல. இந்த இறந்த சாதாரண வீரனும் இல்லை. அதாவது சாதாரண வீரனும் இல்லாத பெரும் மன்னனும் அல்லாத இடைப்பட்ட ஒரு குறுநில தலைவன். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் எடுத்திருக்கக்கூடிய குரும்பட்டி சாமுண்டியம்மன் வனப்பகுதிக்கு அருகே மாதேஷ் அப்படிங்கிறவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு விவசாய நிலத்துலதான் ஒரு நடுக்கல் ஒண்ணு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தொன்மையியல் ஆய்வு நிறுவனம் 4 அடிக்கு 4 அடி இருக்கக்கூடிய அந்த சதுர பலகை கல்ல ஆய்வு செய்யவும் தொடங்கியிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கான நடுக்கற்கள் கண்டறியப்பட்டிருந்தாலுமே அது வீரர்களுக்காக எடுத்தது. அந்த காலத்துல நாட்டு ஆட்சி செய்த மன்னர்கள் இருந்தாங்கன்னா அத பள்ளிப்படைன்னு சொல்லுவாங்க. அதுவே வீரர்கள் இருந்தாங்கன்னா நடுக்கல்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இந்த கண்டறியப்பட்டிருக்க இந்த கல் இரண்டுமே சேர்ந்து இணைந்து இருக்கிறதால இது பள்ளிப்படை நடுக்கல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பள்ளிப்படை நடுக்கல்லுடைய மைய பகுதியில பாத்தீங்கன்னா லிங்கம், யானை, நந்தி இப்படின்னு முழுக்க முழுக்க அரசு சின்னங்களோடு இருக்கக்கூடிய இந்த பலகை கல்லுல லிங்கம் அதோடைய கருவறையில இருக்கு. அந்த லிங்கத்தை பார்த்த வண்ணம் இருபுறமும் நந்திகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மன்னரும் இல்லாம ஒரு வீரரும் இல்லாம நடுநிலையா இருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்காக கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கறத காட்டுற விதமாதான் இருபுறமும் குடை மற்றும் கண்ணாடி உருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு வீரன் இறந்திருந்தா குதிரைகளை காமிச்சிருப்பாங்க. அதுவே ஒரு மன்னன் இறந்திருந்தா அவருடைய பலத்தை காண்பிக்கிற விதமா யானைகளை காட்டியிருப்பாங்க. அந்த விதத்துல இந்த பள்ளிப்படை நடுக்கல்ல இருபுறமும் யானைகள் நடந்து வரும் விதமா காட்டப்பட்டிருக்கு. இதுவரைக்குமே பள்ளிப்படை கோவில் நடுக்கல் இப்படின்னு தனித்தனியே பதிவாகி இருக்கிற நிலையில தான் தமிழகத்திலே முதன் முறையா பள்ளிப்படை கோவிலும் நடுக்கல்லும் ஒரே கல்லில் இணைந்த ஒரு நடுக்கல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வரலாற்று சாட்சியினே சொல்லலாம். மேலும் இந்த நடுக்கல் குறித்த ஆய்வுகளையும் செய்துட்டு வரக்கூடிய நிலையில தான் இது குறித்த தலைவன் யார் அப்படிங்கறதும் தெரியப்படலன்னு சொல்லப்படுது. இந்த ஆய்வுல கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு நிறுவனம் மற்றும் ஆவணப்படுத்தும் குழு செயலர் தமிழ்ச்செல்வன், பொருளாளர் விஜயகுமார், ஆசிரியர் பாலாஜி இப்படின்னு பலருமே உடன் இருந்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிகாய் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த செய்திகளை வழங்கியோர் மஞ்சள் குரூப், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.